இந்த உலகத்துல ஒரு உண்மை இருக்கு. மக்களை ஏமாற்றி வாழ்ந்தவங்கெல்லாம் ஒரு நாள் தனியா பயமா காலியான வாழ்க்கையில முடிஞ்சிடுவாங்க. ஒரு ஊர்ல ஒரு காய்கறி கடை இருந்துச்சு. அந்த கடையால ஒருத்தன் ராஜா ஆனா இன்னொருத்தன் வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு. இந்த கதை ஒரு சின்ன சந்தையில ஆரம்பிச்சு ஒரு மனிதனோட விதியை மாற்றிய கதை. ஒரு பெரிய நதி ஓடும் கிராமம். நதிக்கரையோரம் ஒரு சந்தை. காலை நேரம் வந்தாலே அந்த இடம் திருவிழா மாதிரி இருக்கும். மண் வாசம், மீன் வாசம், பச்சை காய்கறி வாசம். அந்த சந்தை நடுவுல 2 காய்கறி கடைகள் இருந்துச்சு. ஒரு கடை முருகன் கடை, இன்னொரு கடை ராஜன் கடை. முருகன் ஒரு சாதாரண மனிதன். பெரிய படிப்பில்லை, பெரிய பணமில்லை. ஆனா மனசு பெரியது. நேர்மை அவன் உயிர். அவன் ஒரு நாள் தன்னோட தந்தையை இழந்தான். கடன், மழை இல்லாமை, விவசாய தோல்வி. அந்த நாள் அவன் மனசுல ஒரு சத்தியம் எடுத்தான். இந்த வாழ்க்கையில யாரையும் ஏமாற்ற மாட்டேன். ராஜன் வேற மாதிரி. அவன் தந்தை பெரிய வியாபாரி. கள்ள எடை, கள்ளக்கணக்கு, ஏமாற்றம்தான் பிசினஸ். சின்ன வயசுல ராஜன் கேட்ட ஒரே வார்த்தை, மக்கள் எல்லாம் முட்டாள், ஏமாற்றினாதான் லாபம். காலை 4 மணிக்கு முருகன் எழுந்து நதிக்கரையில குளிக்கிறான். கடை திறக்கிறான். தராசு சுத்தம் பண்ணுவான். காய்கறிகளை அழகா அடுக்குவான். விலை போர்டு தெளிவா எழுதுவான். அவன் மனசுக்குள்ள சொல்லிக்குவான், இவங்கெல்லாம் என் குடும்பம், ஏமாத்துனா என் குடும்பத்தை ஏமாற்றின மாதிரி. ராஜன் காலை 6 மணிக்கு எழுந்தான். சிகரெட், டீ, சிரிப்பு. கடையில கீழே பழசு காய்கறி, மேல புதுசு. எடைக்கல்ல குறைச்சு வைப்பான். அவன் மனசுக்குள்ள, இவங்கெல்லாம் ஏமாறுறதுக்கே பிறந்தவங்க. ஒரு நாள் ஒரு பாட்டி மெதுவா நடந்து முருகன் கடைக்கு வந்தாங்க. தக்காளி நல்லதா இருக்குன்னு கேட்டாங்க. முருகன் சொன்னான், கீழே இருந்தது பழசு, மேல புதுசு, புதுசு எடுத்துக்கோ, விலை அதேதான். பாட்டி சொன்னாங்க, டா நீ இருந்தா நிம்மதி. அதே பாட்டி ராஜன் கடைக்கு போனாங்க. ராஜன் புதுசுன்னு சொன்னான். வீட்டுக்கு போய் வெட்டுனா உள்ளே அழுகி போச்சு. அந்த நாள் முதல் அந்த பாட்டி மனசுல ராஜன் இல்லை. மெதுவா மக்கள் முருகன் கடைக்கு வர ஆரம்பிச்சாங்க. அவன் யாரையும் கூப்பிடல, விளம்பரம் பண்ணல. ஆனா மக்கள் தானா வந்தாங்க. ஒரு நாள் ராஜன் கோபமா முருகன் கிட்ட வந்தான். நீ இப்படி நல்லவனா இருந்தா என் கடை எப்படி ஓடும்? முருகன் சொன்னான், நான் யாரையும் தேடி வர சொல்லல, என் வாழ்க்கை தேடி வர மாதிரி வைத்திருக்கேன். ஒரு குழந்தை முருகன் கடைக்கு வந்தது. அண்ணா, அம்மா அனுப்பினாங்க, 100 ரூபாய் காய்கறி. முருகன் சரியா எடை போட்டு மேல கொத்தமல்லி இலவசமா கொடுத்தான். குழந்தை சொன்னது, அம்மா சொன்னாங்க நீங்க எடை சரியா போடுவீங்கன்னு. அதே குழந்தை ராஜன் கடைக்கு போச்சு. 100 ரூபாய்க்கு 70 ரூபாய் மதிப்புதான் போட்டான். அந்த நாள் முதல் அந்த வீடு ராஜன் கடைக்கு வரல. ஒரு நாள் ராஜன் ஒரு கள்ள வதந்தி கிளப்பினான். முருகன் காய்கறி விஷம் கலந்ததுன்னு. ஊர்ல பேனிக். ஒரு குழந்தைக்கு ஃபுட் பாய்சன். முருகன் கடை காலி. அந்த இரவு முருகன் கடை முன்னாடி தனியா உட்கார்ந்தான். நான் நல்லவனா இருந்தா கூட இந்த உலகம் ஏன் என்னை தண்டிக்குது? அந்த இரவு ஒரு முடிவெடுத்தான். நல்லவனா மட்டும் இருக்க மாட்டேன், புத்திசாலி நல்லவனா இருப்பேன். அடுத்த நாள் கடை முன்னாடி ஒரு பெரிய போர்டு வைத்தான். இந்த கடையில எடை குறைச்சா இந்த கடை மூடப்படும். மக்கள் சாட்சிகள். மக்கள் தராசு செக் பண்ணினாங்க. எடை சரி. மக்கள் கிளாப் பண்ணினாங்க. அந்த நாள் முருகன் கடை லெஜெண்டரியானது. ராஜன் ஃபேக் கஸ்டமர் கொண்டு வந்து சண்டை பண்ணினான். வீடியோ வைரல் ஆனது. முருகன் ஸ்கேம் எக்ஸ்போஸ்ட்னு. முருகன் லைவ் வந்து ப்ரூஃப் காட்டினான். லெட்ஜர் புக், சிசிடிவி, வெயிங் மெஷின். ஃபேக் கஸ்டமர் எக்ஸ்போஸ் ஆனான். ராஜன் பெயர் வெளியே வந்தது. அந்த இரவு ராஜன் வீட்டுக்கு ஒரு அனானிமஸ் லெட்டர். நீ பண்ணது எல்லாம் தெரியும், இன்னொரு முறை உன் வாழ்க்கை முடியும். அடுத்த நாள் ராஜன் கடை முன்னாடி ஒரு பை, உள்ளே அழுகிய காய்கறி, மேல ஒரு காகிதம், ஏமாற்றம் அழுகும். அந்த பையை வைத்தது கண்ணன். ராஜன் கடையில வேலை பார்த்தவன், பிறகு துரத்தப்பட்டவன். அவன் ரிவெஞ்ச் ஆரம்பிச்சான். ஒரு நாள் சந்தையில பெரிய கூட்டம். யாரோ கூச்சல், ராஜன் கள்ளை எடை வச்சிருக்கான். அதிகாரிகள் வந்தாங்க, செக் பண்ணினாங்க. எடை குறைவு, கணக்கு போலி. அந்த நாளே ராஜன் கடை மூடப்பட்டது. மக்கள் ஒரே இடம், முருகன் கடை. முருகன் சொன்னான், இந்த சந்தை யாருக்கும் எதிரி இல்லை, நம்பிக்கையில்லாத வியாபாரம்தான் எதிரி. ஒரு மாலை ராஜன் முருகன் கடைக்கு வந்தான். கண்ணீர். நான் நினைச்சது பவர்னு, ஆனா பவர்னா மக்கள் நம்பிக்கைன்னு இப்ப புரிஞ்சுது. முருகன் சொன்னான், இன்னும் தாமதமில்லை, மாறிக்கோ.
ராஜன் முருகன் கடையில வேலை செய்ய ஆரம்பித்தான். எடை சரியா போட ஆரம்பித்தான். மக்களை மரியாதையா பேச ஆரம்பித்தான். மக்கள் மெதுவா அவனை மன்னிச்சாங்க. இந்த கதை சொல்ற உண்மை, ஏமாற்றம் ஷார்ட் டேர்ம் லாபம், நம்பிக்கை லைஃப் டைம் பவர். மக்களை தேடி ஓடாதே, உன் கேரக்டரை அப்படி உருவாக்கு, மக்கள் தானா உன்னை தேடி வரணும். சந்தையில ராஜா ஆனவன் முருகன், வாழ்க்கையில ராஜா ஆனவன் நம்பிக்கை கொடுக்கிற மனிதன். இந்த கதையில ஹீரோ முருகன், ஆனா உண்மையில ஹீரோ நீங்கதான். நீங்க இப்ப எந்த கடை? நீங்க இந்த விஸ்டமை விரும்பினா உங்க எபிக் தமிழ் யோகி ஃபேமிலியில சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகானை அழுத்துங்க. புதிய வீடியோஸ், முதல் நெறிமுறைகள், உளவியல் பாடங்கள், சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி